அமைப்பு முறை என்பதையே இவைகளெல்லாம் காட்டுகின்றன. இந்த திட்டத்தில் அவைகளுக்கு ஏதேனும் தவறு நிகழ்ந்துவிட்டால் அவைகளால் தேசாந்திர பயணம் செல்ல முடியாது. அவ்வாறு தவறு நிகழ்ந்துவிட்டால் குளிர்காலத்திலேயே எல்லா மோனார்க்குகளும் செத்தொழிந்து அதன் இனமே இல்லாது போய்விடும். வருடாந்திர தேசாந்திர பயணத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த அசாதாரணமான தன்மையுடன் கூடிய நடவடிக்கைகளையெல்லாம் மோனார்க் வண்ணத்து பூச்சிகள் தங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையிலேயே நடத்தி கொள்கின்றன. வானம் பூமியினுடைய படைப்பாளனாகிய அல்லாஹுதான் எல்லாவற்றினுடைய நிர்வாகியும் பாதுகாவலனுமாகும். திருக்குர்ஆன் கூறுவதை கேளுங்கள். நபியே, உயர்வான இறைவனுடைய திருப்பெயரை துதிப்பீராக. அவன் எத்தகையவன் எனில் அவன்தான் படைத்தான், பொருத்தமாகவும் அமைத்தான், மேலும் விதியையும் நிர்ணயித்தான், பிறகு வழிகாட்டினான். வானில் பறப்பதற்காக மனிதன் ஏராளமான பரிசோதனைகளை நடத்தி இருக்கின்றான். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன் உலகின் முதல் விமானம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு மிக நுட்பமான விமானங்களை தயாரிக்க ஏராளமான விஞ்ஞானிகள் பெரும் முயற்சி எடுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்துதான் இன்றைக்கு மிக நவீனமான விமானங்கள் அற்புதமான டிசைனிங்குகளோடு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பறப்பது ஒரு மகத்தான ஆற்றல்தான். எவ்வளவு சிறப்பான வடிவத்தில் விமானத்தை உருவாக்க முடிகிறதோ அதற்கொப்பவே அதன் உபயோகம் அமையும். காற்றில் நிலையாக நின்று பறக்கவும் நாடிய இடத்தில் தரையிறங்கவும் முடியும் என்பது பறப்பதைப் போலவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதன் காரணமாகத்தான் பல்வேறு விதத்தில் நிலைமாறி பறக்கும் ஆற்றல் கொண்ட விமானங்களை மனிதன் டிசைன் செய்திருக்கின்றான். காற்றில் நடுவில் நிலைத்து நின்று பறக்கவும் சட்டென்று மேல் நோக்கி எழும்பவும் ஹெலிகாப்டர்களால் முடியும். யுத்த களங்களில் முக்கியத்துவம் மற்றும் தேவைகளை கவனத்தில் கொண்டு ஹெலிகாப்டர்களின் டிசைனிங் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளுக்காகவே பல அரசாங்கங்கள் தங்களின் பட்ஜெட்களில் பெரும் தொகைகளை ஒதுக்குகின்றன. இப்படி இருக்க சமீபத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சிகள் புதியதொரு அற்புதத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. நவீன ஹெலிகாப்டர்களின் பறக்கும் டெக்னாலஜியை ஒரு பெரிய தும்பியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹெலிகாப்டர்கள் மிகவும் அற்பமானவையே எனும் உண்மை வெளிப்பட்டுள்ளது. பெரிய தும்பியினுடைய டிசைனிங் மனிதன் இதுவரை உருவாக்கியுள்ள பறக்கும் விஞ்ஞான வித்தைகளை பன்மடங்கு தோல்வியடைய செய்யக்கூடியதாகும். இக்காரணத்தால் உலக பிரசித்தி பெற்ற சிகோர்ஸ்கை எனும் வகை ஹெலிகாப்டர்கள் பெரிய தும்பியை மாடலாக கொண்டே உருவாக்கப்படுகின்றன. இந்த புரொஜெக்டிற்காக பெரிய தும்பியின் உடல் மற்றும் பருமன், அளவுகள், அசைவுகளின் இமேஜ்களை பிரத்யேகமாக கம்ப்யூட்டர் சிமுலேஷன் வழியாக கற்றுக்கொள்கிறது ஒரு IBM கம்பெனி. பெரிய தும்பியின் பறக்கும் ஆற்றலை உபயோகித்தே சிகோர்ஸ்கை வகை மாடல் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் மனிதன் பிளான் செய்ததை விட மிகைத்த டிசைனிங்கை ஒரு சிறிய ஜீவியில் நாம் காண்கிறோம். பெரிய தும்பியின் பறக்கும் விஞ்ஞான ஆற்றலும் அதன் சிறகுகளின் டிசைனிங்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக்குகின்றது. அதாவது அல்லாஹுவின் படைப்பு மகத்துவத்தையும் அவனது அற்புதமான டிசைனிங்கையும். பெரிய தும்பிக்கு தனது நடவடிக்கைகளை வேகமாக மேற்கொள்ள உதவும் வகையிலான 2 ஜோடி சிறகுகள் உண்டு. 100 மீட்டர் செல்லுகின்ற ஒரு ஒலிம்பியன் அத்லட்டிக்கிற்கு மணிக்கு 39 கிலோமீட்டர் எனும் வேககதியில்தான் ஓட முடியும். மிகச் சிறப்பான பறக்குதலுக்கு மற்றொரு திறனும் வேண்டும். கூர்மையான பார்வை திறன் இன்றி பறப்பது மிகவும் அபாயமானதாகும். அதனால்
நவீன விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் வானவெளியின் உயர்வான காட்சிகளை காணும் வகையில் நன்கு திட்டமிடப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய தும்பிக்கும் உன்னதமானதொரு பார்வை திறனுண்டு. அவைகளுக்கு 30,000 நுட்பமான கண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கண்ணும் பல்வேறு பாயிண்டுகளை இலக்காக்கிக் கொள்கின்றன. இந்த கண்களால் காணும் ஒவ்வொரு விவரமும் பெரிய தும்பியின் மூளைக்கு சென்று கம்ப்யூட்டர்களுக்கு இணையான ப்ராசஸிங்கை நடத்துகின்றன. பெரிய தும்பிக்கு இந்த அமைப்பிலான மிக கூர்மையான பார்வை திறன் இருக்கிறது. சௌகரியம் போல பறந்து செல்வதற்கான ஆற்றலுக்காக ஹெலிகாப்டர்களை விட மிகைத்த வடிவமைப்பு கொண்டதுதான் பெரிய தும்பியுடைய உடலமைப்பாகும். உதாரணமாக, எதிர்பாராத விதமாக எதிர் திசையிலிருந்து வருகின்ற மற்றொரு பொருள் மிகவும் நெருக்கமாக வருகின்ற போதும் கூட தனது வழியை உடனே மாற்றிக்கொள்ள அவைகளால் முடியும். பெரிய தும்பி 2 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஒன்று பலமாக வீசியடிக்கும் காற்று, மற்றொன்று வேட்டையாட வரும் பறவைகள். மிக தந்திரமாக அவைகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதில் இந்த சிறிய ஜீவிகள் வெற்றி பெறுகின்றன. பைலட்கள் எதிர்கொள்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவெனில், தேவையான போது இவ்வாறு சௌகரியம் போல் ஒளிந்து மறைவதாகும். ஒருமுறை இவ்வாறு ஒளிந்து மாறியதற்கு பிறகு விமானத்திற்கும் பறக்கும் ஸ்தானத்திற்கும் இடையிலுள்ள பொசிஷனின் வித்தியாசத்தை அறிந்து கொள்வது சிரமமாகும். ஒரு சாகசத்திற்கு பிறகு விமானிக்கு விமானத்தின் மேல் பகுதி எது, கீழ்ப்பகுதி எது என்பதை கிரகித்துக் கொள்ள முடியாமல் விபத்து நேர்ந்துவிடும். இதனை எதிர்கொள்ள விஞ்ஞான நிபுணர்கள் கண்டுபிடித்த கருவிதான் பைரோஸ்கோப். விண்வெளியின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கோடு, அதாவது படுக்கை வசமான ஒரு கோடு இதில் உண்டு. விண்வெளியின் சரியான நிலையை இந்த படுக்கை வசமான கோட்டுடன் ஒப்பிட்டு பார்த்து விமானத்தின் ஒவ்வொரு நிமிடத்தின் பொசிஷனையும் இவ்வாறு அறிந்து கொள்ள முடிகிறது. விஞ்ஞான நிபுணர்கள் சமீபத்தில் கண்டுபிடித்த இந்த கருவியின் அமைப்பை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னிருந்தே பெரிய தும்பிகள் உபயோகித்து வருகின்றன. பெரிய தும்பியின் கண்களுக்கு மேலே மிகச் சரியானதொரு படுக்கை கோடு அமைக்கப்பட்டுள்ளது. எந்த கோணத்தில் பறந்தாலும் அதன் தலையை படுக்கை கோட்டிற்கு சமமாக வைத்துக் கொள்ள அவைகளால் முடியும். பறக்கும் போது தும்பியினுடைய உடல் வித்தியாசமாக திரும்புகின்ற போது உடலுக்கும் தலைக்கும் இடையிலுள்ள ரோமங்கள் தளர்வாக நிற்கவும் செய்யும். இந்த ரோமங்களின் அடிபாகத்தில் உள்ள உணர்வு நாளங்கள் பெரிய தும்பியினுடைய பறக்கும் இயக்கங்களுக்கு அவ்விடத்தின் காற்று அழுத்தத்தை பற்றிய அறிவை தருகிறது. இதனால் அவைகளின் பறக்கும் இயக்கங்களுக்கு சிறகடிப்பின் எண்ணிக்கையையும் வேகத்தையும் சுயமாகவே ஒழுங்குபடுத்திக் கொள்ள சாத்தியமாகிறது. மிகவும் சிரமம் நிறைந்த ஒளிந்து மாறி பறக்கும் தருணத்தில் கூட பெரிய தும்பிக்கு திசையோ நிலைப்பாடோ தவறிப்போவதே இல்லை. இந்த அமைப்பு நிச்சயமாக ஒரு அற்புதமான என்ஜினியரிங்கின் செயல் வடிவமேயாகும். இங்கே அறிவுள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு